ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் தீபாவளி வரப்போகுது இல்லைங்களா, அதுக்காக முறுக்கு நிப்பெட் எப்படி செய்யறதுதான் பார்க்க போகிறோம். அதுவும் ஸ்பெஷலாக ஒரே மாவில் நம்ம 2 ஸ்நாக்கும் செய்ய போகிறோங்க. ரொம்பவே கிறிஸ்பியாக பார்க்கும் போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சரியான மெஷர்மெண்ட்டோடு செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். அது இல்லாத இப்போ கொஞ்சம் வெயில் திறந்துருக்கு இல்லைங்களா, இப்போயே நீங்கள் இந்த மாவு ப்ரிப்ரேஷன் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா தீபாவளிக்கு ஒரு 2-3 நாள் முன்னாடி நீங்கள் இந்த ஸ்நாக் ரெடி பண்ணிக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல பாருங்கள், மாவு பச்சரிசின்ட்டு நீங்கள் கடைகளில் வாங்கிக்கோங்க. மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். 1 கிலோ அளவுக்கு அரிசி நான் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சுருக்கேங்க. அரிசி நல்லா ஊறணும். 2 ஹவர்ஸாவது ஊறணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஊறினதுக்கப்புறம் ஒரு வடிகட்டியில் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெயிலில் காய வைக்கணும். நீங்கள் ரேஷன் அரிசி எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லா ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதே சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் கடையில் வாங்கியிருக்கிற அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நல்லா அரிசி ஊறிடுச்சு. இந்த மாதிரி ஊறி இருக்கணும். இப்போ இதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி விட்டுடலாம். தண்ணி எல்லாம் நல்லா ஃபில்டர் ஆகிடணும். பாருங்கள், நான் வடிகட்டி விட்டுருக்கேன். கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடும். ஃபில்டர் ஆகிட்டுருக்கு. இப்போ அரிசி நல்லா வடிகட்டியாச்சு. வெயிலில் காய வச்சிடலாம். பாருங்கள், ஒயிட் கிளாத் நல்லா விரிச்சு போட்டு அது மேலே நம்ம வடிகட்டி வச்சுருந்தேன் அரிசியை நல்லா பரப்பி விட்டுருக்கேங்க. நல்லா வெயிலில் காயட்டும். வெயிலும் நல்லா திறந்துருக்கு. ஒரு 6 ஹவர்ஸாவது நல்லா காயணும். அப்போ தான் நம்ம அரைச்சிட்டு மாவு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்து நம்ம எப்போ வேணுமோ அப்போ செய்யலாங்க. வெயிலில் காஞ்சாதான் மாவு நமக்கு ஒரு 3 மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், அரிசி நல்லா காய வச்சு வந்தாச்சு. நான் ஒரு தூக்கில் எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு அரிசி காஞ்சிருக்கணும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஈரமாக இருந்தால் கூட அரிசி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்து செய்ய முடியாதுங்க. அதனால் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் இந்த டம்ளரில் தான் அளந்திருக்கேன். 1 கிலோ அரிசி இது. இந்த டம்ளர் 100 ml அளவு பிடிக்குங்க. பார்க்கறதுக்கு உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் சின்ன டம்ளர் தான் இது. இதில் 10 டம்ளர் அளவுக்கு நான் இந்த அரிசி கலந்து போட்டிருக்கேன். அதாவது 1 டம்ளர் 100 கிராம்னா 10 டம்ளர் சேர்த்துருக்கேங்க. 1 கிலோ அரிசி நான் அளந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதே டம்ளரில் மற்ற இன்க்ரீடியன்ஸ் 3 இன்க்ரீடியன்ஸ் சேர்க்க போகிறோம். அதையும் இதே டம்ளரில் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது 10 டம்ளர் பச்சரிசிக்கு இது 3 டம்ளரில் அளந்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு, 1 டம்ளர் வேர்க்கடலை எடுத்திருக்கேங்க. வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன். அடுத்ததா 1 டம்ளர் பொட்டுக்கடலை, நம்ம சட்னிக்கு சேர்ப்போம் இல்லைங்களா, அந்த பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது 3மே 100 கிராம் அளவு இருக்கும். அதாவது 100 கிராம் அளவு டம்ளரில் நான் அளந்து வச்சுருக்கேன். இது 3மே இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் முதல்ல உளுத்தம்பருப்பை வறுத்துக்கலாம். ஒரு மிதமான தீயில ஒரு 10 நிமிஷத்துக்கு வறுத்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு செவந்துடக்கூடாது. அதே சமயம் ரொம்பவும் லைட்டாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக வாசனை வர அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க போதும். இப்போ அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே பேனில் அடுத்ததாக வேர்க்கடலையை வறுத்துக்கலாங்க. வேர்க்கடலை அதிகமாக வறுக்க தேவையில்லை. லைட்டாக சூடு ஏறினா போதும். அதிகமாக வறுத்துட்டிங்கன்னா இப்பயே வெந்துடுச்சுன்னா அப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அது ஒரு மாதிரி நிறைய கலர் மாறிடும். அதனால மிதமான தீயில வச்சு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இதையும் அதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த தோல் லைட்டாக வெளியே வந்தால் போதும். சரியாக இருக்குது. இப்போ பிளேட்டில் மாற்றிடலாங்க. அதே பேனில் நம்ம பொட்டுக்கடலையும் வறுத்துக்கலாம். பொட்டுக்கடலையும் அதே மாதிரி தான் லைட்டாக சூடு ஏறினா போதும். இது அதிகமாக வறுக்க தேவையில்லை. உளுத்தம்பருப்பு மட்டும்தான் லைட்டாக வாசம் வர வரைக்கும் வறுக்கணுங்க. மற்ற 2 இன்க்ரீடியன்ஸுமே லைட்டாக சூடு ஏறினா போதும். இப்போ இதுவும் சூடு ஏறிடுச்சு. இப்போ அடுத்ததாக இதையும் அதே பிளேட்டில் மாற்றிட்டு இது எல்லாமே இது 3ஐயும் வறுத்தோம் இல்லைங்களா, இது 3மே நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரிசியில் சேர்த்துட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வரணுங்க. நல்லா ஆற விட்டுருங்க. சூட்டில் நம்ம அரிசியில் சேர்க்க வேண்டாம். நல்லா ஒரு தாம்பால் பிளேட்டில் கொட்டிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரிசியில் சேர்த்துடலாம். அரிசியும் ரெடியாக இருக்குது. வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதுவும் ரெடியாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை அரிசியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மிஷினுக்கு அரைக்க தயாராக இருக்குது. நம்ம மிஷினில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. மிஷினில் மாவு அரைச்சதுக்கப்புறம் மூடி லேசாக மூடி திறந்த மாதிரி வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வாங்க. மூடி குப்புன்னு போட வேண்டாம். ஏன்னா மாவு சூடாக இருக்கிறதுனால ஆவிப்பட்டு தண்ணி விட்டுருங்க. பாருங்கள், மிஷின்லேருந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. மாவு ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்ததாக மாவு சூடாக இருக்கும். மிஷினில் அரைச்சதுனால ரொம்ப சூடாக இருக்கும். இப்போ மாவு ஒரு பிளேட்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ கொட்டி நல்லா ஆற விட்டுருங்க. ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணியே வச்சுக்கலாம். இல்லை உடனேவே நீங்கள் முறுக்கு நிப்பெட் செஞ்சுக்கலாங்க. நான் உடனே செய்ய போகிறேன். பாருங்கள், நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் ஜெலிச்சிட்டேன். ஒரு ஜல்லடை வச்சு ஜெலிச்சிட்டேன் மாவு ஃபுல்லாக. இந்த அளவுக்கு கப்பி வந்திருக்கு. மாவை ஒரு முறை ஜெலிச்சிடுங்க. இப்போ அடுத்ததாக இதில் 5 டம்ளர் அளவுக்கு நான் மாவு எடுத்து போட்டு முறுக்கு செய்ய போகிறேங்க.
முறுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சேர்ப்பறேன். மீதி இருக்கிற மாவில் நிப்பட் சேர்ப்பறேன். இப்போ 5 டம்ளர் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். பாருங்கள், அளந்தாச்சு. இப்போ இந்த மாவை வந்து நிப்பட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்க்குறேன். முறுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்க்குறேன். இப்போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்து வச்சுருக்கேங்க. பட்டர் வந்து கெட்டியாக இருக்குது, லைட்டாக உருக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், பட்டர் உருக்கி வந்தாச்சு. இப்போ அதை இதுள்ள மாவில் சேர்த்துட்டு நல்லா கைகளால் கலந்து விட்டுக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி பட்டருக்கு பதிலாக நீங்கள் ஆயில், அப்படி இல்லைன்னா வனஸ்பதி கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்து செஞ்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இன்னும் உங்களுக்கு முறுக்கு நல்லா பொறன்னு வேணும்னா இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கூட பட்டர் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் வெதப்பான தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறதா இருந்தால் மாவு வந்து முறுக்குக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பிசைஞ்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால நான் மொத்தமாக மாவு பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். சாஃப்டாக பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது. அதே மாதிரி மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் பிசையக்கூடாது, ரொம்ப தளர்வாகவும் பிசையக்கூடாது. சாஃப்டாக இருந்தால் தான் மாவு முறுக்கு வந்து நல்லா பொறன்னு இருக்கும். இப்போ முறுக்கு அச்சு ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், 2 அச்சு இருக்குது. நான் வந்து இதில் தான் போட போகிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதில் சேர்த்துட்டு நீங்கள் முறுக்கு அச்சில் சேர்த்துட்டு பிழிஞ்சிக்கலாம். நான் வந்து சாதாரண ரவுண்டு இதுக்கு தான் போட போகிறேன். சிலிண்டர் ஷேப்புக்கு நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை ரெடி பண்ணிவிட்டு முறுக்கு குழலில் விட்டுட்டு நம்ம மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா சூப்பராக சாஃப்டாக இறங்கிக்கும் முறுக்குக்கு கீழே. இப்போ இன்றைக்கி நான் வந்து ஜல்லிக்கரண்டியில் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவர் மேலே பிளேட் மேலெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் முறுக்கு பிழிஞ்சிக்கோங்க. இப்போ ஜல்லிக்கரண்டியில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த குழலை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக ஈஸியாக இறங்கிக்கும். நான் சொன்ன மாதிரி கரெக்டான மாவு பதத்தில் நீங்கள் பிசைஞ்சிக்கினீங்கன்னா ஈஸியாக சாஃப்டாக இறங்கும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுனாலையும் இறங்காதுங்க. அந்த மாதிரி இருக்கும்போது லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் சாஃப்டாக ஆக்கிக்கோங்க மாவை. பாருங்கள், நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி பிழிஞ்சதுக்கப்புறம் எட்ஜஸை நல்லா இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. அவ்வளோதான், ஒட்டிக்கிச்சு. பாருங்கள், முறுக்கு ரெடியாக இருக்குது. பிழிஞ்சி இதுக்கப்புறம் எண்ணெயில் போட வேண்டியதுதான். அடுத்ததாக ஆயில் கவர்லேயும் நான் பிழிஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இதே போல் தான் ஆயில் கவர்லேயும் சுற்றி பிழிஞ்சு விட்டதுக்கப்புறம் எட்ஜஸை லைட்டாக இந்த மாதிரி ஒட்டி விட்டிங்கன்னா ஒட்டிக்கும். இதையும் நான் எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ அடுத்ததாக ஆயில் வந்து சரியான ஹீட்டில் காஞ்சிருக்குங்க. ஃபஸ்ட்டு ஹை ஹீட்டில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முறுக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், பிளாஸ்டிக் கவரில் இருக்கிறதும் லைட்டாக இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு போட்டுக்கலாம். ஜல்லிக்கரண்டியில் இருக்கிறதும் லைட்டாக இந்த மாதிரி திருப்பினீங்கனாவே தானாக போய் விழுந்துக்கும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கலந்து விட வேணாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கம்பியோ இல்லை கரண்டி வச்சோ திருப்பி விட்டுக்கோங்க. உடனே திருப்ப வேண்டாம். முறுக்க தானாக மேலே எலும்பி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டியில் திருப்பி விட்டுக்கோங்க. ஸ்டவ் வந்து கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காயிற வரைக்கும் தான் ஹை ஃப்ளேமில் இருக்கணும் எண்ணெய். இந்த மாதிரி பிளேட்டில் கூட பிக்னஸ் கூட பிளேட்டில் இந்த மாதிரி பிழிஞ்சிக்கலாம். பிளேட்டில் பிழிஞ்சிட்டு பிளேட்டை எடுத்து போய் லைட்டாக இந்த மாதிரி கவுத்திங்கன்னா எண்ணெயில் தானாக விழுந்துக்கும். அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். பாருங்கள், முறுக்கு நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ வெளியே எடுத்துடலாங்க. இந்த எண்ணெய் சலசல படங்குனதும் முறுக்கை வெளியே எடுத்துடலாம். நீங்கள் முறுக்குக்கு வேணும்னா மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்கல, ஆனாலும் கலர் வந்து இப்படி செவந்து வந்திருக்குன்னா நம்ம வேர்க்கடலை சேர்த்தோம் இல்லைங்களா, அதனால கலர் இந்த மாதிரி வந்திருக்கு. வேர்க்கடலை சேர்த்துருக்கிறதுனால முறுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எண்ணெய் சலசல படங்குனதும் எல்லா முறுக்கும் வெளியே எடுத்தாச்சு. வெளியே எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா தான் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். பாருங்கள், எல்லா முறுக்கும் சுட்டு வந்தாச்சு. ரொம்ப கிறிஸ்பியான மொறு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உடைச்சோன்னா சும்மா தூளாக எப்படி உடையுது பாருங்கள். முறுக்கு வந்து ரொம்பவே சாஃப்டாக பொறன்னு நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக நிப்பட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. மீதி இருக்கிற மாவை நான் கப்பில் அளந்து வச்சுருக்கேன். இது காரத்துக்கோசரம் 12 வரமிளகாய், 20 பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உருக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேங்க. அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு 1/2 hour ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு மட்டும் ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வேர்க்கடலை பாருங்கள், இது வறுக்காத வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலைங்க. பச்சை வேர்க்கடலையை இந்த மாதிரி இடிக்கல் வச்சு நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தோலை வந்து முரத்தில் வச்சு புடச்சிட்டிங்கன்னா தோல் தனியாக போயிடும். அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து வறுக்காம தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்.
மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டாம். இப்போ அடுத்ததாக பூண்டும் மிளகாயும் அரைச்சோம் இல்லைங்களா, அதையும் தூள் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து தோலோடு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் அந்த வாசனை அரோமா சூப்பராக இருக்கும். மிளகாய் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்க்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம உருக்கி வச்சுருக்க பட்டரையும் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நான் இதுலேயும் அதே மாதிரி தான், பட்டருக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா ஆயில், அதுக்கப்புறம் வனஸ்பதி வேணும்னா கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வெதப்பான தண்ணியில் பிசைஞ்சிக்கலாங்க. மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. இதுவும் முறுக்கு போல தாங்க. நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறதுனா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு தண்ணியில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தட்டிட்டு பிசைஞ்சிக்கலாம். மாவு கொஞ்சம் கொஞ்சமாக, நான் வந்து மொத்தமாக பிசைஞ்சிட்டேன். இப்போ வந்து மாவு வந்து உருட்டிக்கலாங்க. நான் கொஞ்சமாக செய்கிறதுனால மொத்தமாக பிசைஞ்சு வச்சுருக்கேன். மாவு வந்து உங்களுக்கு எந்த சைஸ்க்கு நிப்பெட் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் மாவு உருட்டி வச்சுக்கலாம். ஒரு 5 உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க. இப்போ அடுத்ததான் நான் வந்து இன்றைக்கி கவரில் தான் தட்ட போகிறேன். இந்த கவரில் தட்டுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நல்ல ஒரு வெயிட்டான கவராக நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். மேலே தட்டுற கவருக்கும் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை சென்டராக பார்த்து வச்சுட்டு மேலவும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கவரை மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கிண்ணம் வச்சு நீங்கள் அழுத்துனீங்கனாவே போதும். நல்ல கரெக்டான ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துடும். பாருங்கள், நிப்பெட் எவ்வளோ சூப்பராக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்திருக்கு. நல்ல ஒரு பிளாட்டான கிண்ணத்தை அடி பிளாட்டான கிண்ணத்தை வச்சு நீங்கள் அழுத்துனீங்கனாவே ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம நிப்பெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக எண்ணெயில் போட்டு பொரிக்க வேண்டியது தான். இதே போல் நீங்கள் ஒரு 4-5 தட்டி ஆயில் கவர் இருக்கு இல்லைங்களா, அது மேலே நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஒயிட் துணியில் கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. துணி மேலே போட்டு தட்டி வச்சுக்கினீங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு உங்களுக்கு எது வாட்டமோ அது செஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஆயில் நல்லா சூடேறி இருக்குது. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்க ஒவ்வொரு நிப்பெட்டை அது உள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி கவர்லேருந்து லைட்டாக எடுத்திங்கனாவே சூப்பராக வந்துடும். ஒன்று பாருங்கள், மேலே எலும்பி வந்துடுச்சு. இப்போ அடுத்தடுத்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு இடுக்கு ஒரு 4-5 சேர்க்கலாம். நிறைய சேர்த்துட்டிங்கன்னா நிப்பெட் வந்து ஒரு வளைஞ்சு போயிடும். அதனால லிமிட்டடாகவே சேர்த்துக்கோங்க. இதுவும் அப்படி தாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிங்கன்னா கலர் வந்து நிப்பெட்டுக்கு மாறிடும். அதுக்கு மாதிரி உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றா சேர்த்துட்டு பாருங்கள், திருப்பி விட்டுக்கலாம். ஒரே மாவில் 2 ஸ்நாக்கும் செஞ்சிட்டோம் பாருங்கள். முறுக்கு நிப்பெட் ரெண்டுமே செஞ்சிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நிப்பெட் தட்டுறோம் இல்லைங்களா, அந்த தட்டினதை இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் கவர் மேலே போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் கீழே வந்து ஒரு துணியில் விரித்து போட்டுட்டு எல்லாத்தையுமே தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுட வந்தீங்கன்னாவும் அதுவும் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நிப்பெட் வந்து செவந்துடுச்சு. வெளியே எடுத்துடலாம். எண்ணெய் சலசலப்பும் அடங்கியிருக்கு. இந்த அளவுக்கு செவந்தா போதும், அதிகமாக செவர விட்டுறாதீங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கனாலும் அந்த நம்ம போட்டிருக்கிற அந்த கடலை பருப்பும் வேர்க்கடலையும் ரொம்ப செவந்து போய் ஒரு மாதிரி சாப்பிடும் போது கரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு செவந்தா போதும். பாருங்க, கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. இப்போ வெளியே எடுத்துடலாம். எடுக்கும் போது எண்ணெயாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடும். பாருங்கள், சூப்பரான மொறு நிப்பெட் ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலெல்லாம் மேலே தெரிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப சூப்பரான இந்த நிப்பெட்டை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக பொறன்னு இருக்குது பாருங்கள். வரக்கூடிய தீபாவளிக்கு இந்த 2 முறுக்கு நிப்பெட்ஸும் நீங்கள் செஞ்சு அசத்துங்க. அதே போல் நம்ம சேனலில் ஏற்கனவே நெய் மைசூர் பாக், மக்கன் பேடா, அப்புறம் குலோப் ஜாமுன்லாம் செஞ்சுருக்கோம். அதனோட லிங்க் எல்லாம் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு அதையும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். 100% பர்ஃபெக்டான மக்கன் பேடா, மைசூர் பாக்லாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.